ஈரானின் கார்க் தீவை கைப்பற்றப் போவதாக அச்சுறுத்தி சில மணி நேரங்களிலேயே அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதிலிருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கினார். அந்த முடிவு ஈரான் அரசை கையாள்வதில் ட்ரம்ப் எதிர்கொள்ளும் சங்கடத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதியன்று தனது நட்பு நாடான இஸ்ரேலின் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து மோதலை தொடங்கிய திரு ட்ரம்ப் இப்போது அதனை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புகிறார். ஆனால் 40 நாட்களாக நடந்த அமெரிக்க இஸ்ரேல் குண்டுவீச்சிலிருந்து தப்பி பிழைத்து இப்போது ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தி வரும் ஈரான் அவருக்கு ஒரு ராஜதந்திர வெற்றியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை போல தெரிகிறது. அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் ஏற்கனவே பலவீனமாக உள்ள நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் குண்டுவீச்சு கூடுதல் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ஒருபுறம் கட்டுப்பாடு இல்லாத இஸ்ரேல், மறுபுறம் மீறல்களுடனும் பிடிவாதத்துடனும் இருக்கும் தைரியமிக்க ஈரான் ஆகியவற்றுக்கிடையே ட்ரம்ப் மாட்டிக்கொண்டுள்ளார். இதனால் ஈரான் அரசின் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை மாற்றுவதற்காக இராணுவ அழுத்தத்தை பயன்படுத்தும் தனது வழக்கமான உத்தியையே திரு ட்ரம்ப் மீண்டும் கையில் எடுத்தார். ஹோர்முஸ் நீரிணைக்கு மேல் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதி செய்த பின்னர் அவர் புதன்கிழமையன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன், ஜோர்டனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. 2 இரவுகள் தொடர்ந்த பழிக்கு பழி தாக்குதல்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறி திரு ட்ரம்ப் வியாழக்கிழமையன்று பின்வாங்கினார். கடந்த 2 மாதங்களில் ஈரானுடனான ஒப்பந்தம் எட்டப்படும் தூரத்தில் உள்ளதாக அவர் பலமுறை தெரிவித்துள்ளார். இந்த போரின் தீவிர சுழற்சியில் திரு ட்ரம்ப் ஒரு படி முன்னேறினால் 2 படிகள் பின்னால் இறங்குகிறார். பிப்ரவரி மாதத்தில் திரு ட்ரம்ப் தனது கடற்படையை ஈரானின் கடற்கரைக்கு அனுப்பிய போது இராணுவ அழுத்தத்தின் மூலம் ஈரான் அரசை பணிய வைக்க விரும்பினார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்குவது, அதன் ஏவுகணை திறன்களை குறைப்பது, அரசு சாரா ஆயுத படையினருக்கான ஈரானின் ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட லட்சியங்களின் பட்டியலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வைத்திருந்தன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கிய போது அவை தெஹ்ரானில் ஆட்சி மாற்றத்தையும் விரும்பின. 3 மாதங்களுக்கு மேலாகியும் அறிவிக்கப்பட்ட நோக்கங்கள் எதையும் அடைய தவறிய இந்த போர் ஈரானின் நிலைப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 27ஆம் தேதியன்று தனது அணுசக்தி திட்டம் குறித்து ஈரானின் சமரசங்களுக்கு தயாராக இருந்த நிலையில் இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் விரோதமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு முற்றுகை விலக்கப்பட்ட பின்னரே அணுசக்தி கோப்பு குறித்த எந்த விவாதமும் நடக்க முடியும் என்பதில் அது பிடிவாதமாக உள்ளது. இந்த போர் அந்த பிராந்தியத்தின் வியூக யதார்த்தத்தையே மாற்றியுள்ளது. ஈரான் குறிப்பிடத்தக்க அளவில் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இழப்புகளை சந்தித்துள்ளது என்பது உண்மைதான். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை தன்வசம் எடுத்ததன் மூலமும் அமெரிக்காவை ஒரு விலை உயர்ந்த முட்டுக்கட்டையில் திறம்பட சிக்க வைத்ததன் மூலமும் அது வியூக ரீதியாக உருவெடுத்துள்ளது. ஈரானின் கற்பனையான சரணாகதியை தேடி ஓடுவதை விடுத்து அமெரிக்க அரசு படிப்படியான யதார்த்தமான ராஜதந்திர அணுகுமுறையை கையாள வேண்டும். போர் நிறுத்தத்தை நல்லெண்ணத்துடன் செயல்படுத்துவதற்கும் நீட்டிப்பதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மேலும் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மறுபடி திறப்பதற்கு பதிலாக அதன் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்க வேண்டும். பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை திரும்பியவுடன் இரு தரப்பினரும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பலாம். இந்த மோதலுக்கு ஒரு நிரந்தர முடிவை கொண்டு வர உழைக்கலாம்.